பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யாரு சிறப்பு விருந்தினரா வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழ் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போதே நம்மள அறியாமலே, கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதுல சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் போவேன். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அவரு வாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிட காணோம். இல்ல இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான், போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா. அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள், இல்ல அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பாரு. அதே மாதிரி விமல் அவர்களும்
தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாம உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நான் ஃபர்ஸ்ட் அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், ஆனால் என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பா சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தம்பி விஆர் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுத்தின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்க பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவனான் இருப்பீங்களா? கூல் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா? என்ன பாலா? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீங்க ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏத்துட்டாரு. ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்றேன். என்னைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால்